हे माधव मधुसूदन श्रीकेशव दामोदर। हे माधव मधुसूदन श्रीकेशव दामोदर। अच्युत केशव दामोदर सच्चिदानंदने नारायण। अच्युत केशव दामोदर सच्चिदानंदने नारायण। नारायण नमो नारायण। नारायण लक्ष्मी नारायण। नारायण पत्री नारायण। रामकृष्ण गोविंद नारायण। रामकृष्ण गोविंद नारायण। हरि ओम। வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இன்று ராமாயணம் 36வது நாள். கிஷ்கிந்தையில் மன்னராக முடிசூட்டி கொண்ட சுக்ரீவன் தன்னுடைய ஆட்சியை துவங்குகிறான். இது நாள் வரை பிரிந்த தன்னுடைய மனைவியோடும் சந்தோஷமாக அவன் வாழ்க்கையை கழிக்கிறான். மழைக்காலம் என்பதால் 4 மாதம் நீ உன்னுடைய ஆட்சியில் உன்னுடைய சந்தோஷமாயிரு. மழைக்காலம் முடிந்தவுடன் என்னை வந்து பார், நாம் சீதையை தேடுவோம் என்று சொல்லிவிட்டு நான் நகரத்துக்குள் வரக்கூடாது, நான் ரிஷிமுக பர்வத மலைக்கே போகிறேன் என்று அந்த மலையில் ஒரு குகையில் ராமரும் லட்சுமணும் தங்குகிறார்கள். மழைக்காலம். அந்த மலைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அழகான மலையை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்கள் தங்குவதற்காக. அதில் ஒரு பெரிய குகை இருக்கிறது. அந்த குகையே சிறந்த இடம். பக்கத்தில் நதி ஓடுகிறது, பூத்து குலுங்கும் மரங்கள், பழமரங்கள், இப்படி நமக்கு தேவையானது எல்லாம் இருக்கிறது. இங்கேயே தங்கிக்கலாம் லட்சுமணா என்று சொல்லி ராமர் அங்கு தங்கிக் கொள்கிறார். 4 மாதம் அவருக்கு 4 வருடம் போல தோன்றுகிறது. ஏனென்றால் கூடவே இருந்த சீதை இப்போது இல்லை. அவள் எப்படி இருக்கிறாளோ, என்ன பண்ணுகிறாளோ, எவ்வளவு துன்பத்தை தூக்கிட்டு போன ராவணன் கொடுக்க போகிறானோ, அவள் உயிரோடு இருப்பாளா, இல்லை அவள் வேற ஏதாவது அவளுக்கு நிகழ்ந்திருக்குமா என்று ராமர் ரொம்ப வருத்தப்பட்டார். சில நேரம் தேங்கி அழுவார். அப்போது லட்சுமணன், அண்ணா, எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நீங்கள், எங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய நீங்கள் அழலாமா? இது நியாயமா? அழாதீர்கள். அன்னையை எப்படியும் தேடி கண்டுபிடித்து விடுவோம். அன்னையை எப்படியாவது இங்கே கொண்டு வந்து விடுவோம். நம்பிக்கையோடு இருங்கள் என்று லட்சுமணன் தேற்றுவார். இப்படி பல நாள் நடந்தது. அப்படி 4 மாதம் கழிந்தன. 4 வருடம் போல 4 மாதம் கழிந்தன. மழைக்காலம் முடிந்தது. மரங்கள் பூத்து குளிர்ந்தன. இலையுதிர் காலம் தோன்றியது. மழைக்காலம் முடிந்த உடனே சுக்ரீவன் வருவான் என்று எதிர்பார்த்தார். வரவில்லை. அடுத்து இலையுதிர் காலமும் துவங்கியது. ஆனாலும் சுக்ரீவன் வரவில்லை. ராமர் எதிர்பார்த்து காத்திருந்து கோபம் வந்தது. ராமருக்கு பயங்கர கோபம் வந்தது. லட்சுமணா, இப்போதே கிளம்பு, சுக்ரீவனிடம் போய் சொல். அவன் சொன்ன வார்த்தை தவறினால் இந்த ராமன் சும்மா இருக்க மாட்டான். நான் யார் என்பதை காட்ட வேண்டியது இருக்கும். உடனே போய் அவனை எச்சரித்துட்டு வா என்று. உடனே, அண்ணா, கிளம்புகிறேன். அவனை ஒரு கை பார்த்து விடுகிறேன். அவன் சொன்ன வார்த்தையை மறந்து இன்று வரை நம்மை பார்க்கக்கூட வராமல் அவன் சந்தோஷமாக வாழ்கிறான். அவன் சந்தோஷமாக வாழ்வதற்கு யார் காரணம் என்று அவன் மறந்து விட்டான். அவனுக்கு நான் சரியான தண்டனை கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி வில்லையும் அம்பை எடுத்தான். ராமர் யோசித்தார், இந்த மாதிரி போனால் பிரச்சனை ஆகி போயிடும். லட்சுமணன் ஏற்கனவே கோபக்காரன், நாம் வேறு கோபமாக பேசிட்டோம், லட்சுமணன் இன்னும் அதிகமாக கோபமாயிருமேன்ட்டு, லட்சுமணா, நீ அவசரப்பட வேண்டாம்,
எதற்கும் நிதானம் தேவை. முதலில் நியாயமாக அமைதியாக பேசு. அவர்கள் என்ன நடக்கிறார் என்பதற்கு அடுத்து நீ முடிவெடு. ஆனால் உன் கோபத்தை கட்டுப்படுத்திக்கொள். அமைதியாக நியாயமாக நடக்க வேண்டும். நம்ம அன்னையை தேடும் பணி, சீதையை தேடும் பணி சிறப்பாக போக வேண்டுமென்றால் நாம் பொறுமை காத்தாக வேண்டும். ஆகவே கொஞ்சம் பொறுமையாக போ அப்படின்னு சொல்லி லட்சுமணனை சமாதானப்படுத்தி ராமர் லட்சுமணனை கிஷ்கிந்தை நகருக்கு அனுப்பி வைத்தார். கிஷ்கிந்தை நகருக்கு லட்சுமணன் வருகிறான். வேகமாக வருகிறான். இவர் வருவதை முதலிலேயே அங்கதன் பார்த்து விட்டான். ஐயோ, இந்த லட்சுமணன் வருகிறாரே, அதுவும் வில்லும் அம்போடு வருகிறாரே, எவ்வளவு இது கோபக்காரனாச்சே, என்ன நடக்கப் போகிறதோ என்று பயந்து ஓடிப்போய் ஒளிந்தான். இவன் வரும்போது அந்த நகருக்கு வெளியிலேயே சில பேர் இவரை தடுத்தார். யாரை தடுத்தார்கள்? நான் யாரை பார்க்க போகிறீர்கள் என்று எல்லாம் தடுத்தார்கள். அதற்கெல்லாம் பதில் சொல்லவில்லை. இவர் விலகி வந்தார். இவரை தடுத்தவர் சில பேர் கிட்டவன் தடுத்தார்கள். அவர்களையெல்லாம் தம்சமாக்கி தட்டி தூக்கி அக்கட்டை வீசி போட்டு கோபமாக உள்ளே போனார். போன உடனே அங்கதன் ஓடி வந்து வாருங்கள் சுவாமி என்று கைகுப்பினான். அங்கதா, நான் சுக்ரீவனை பார்க்க வேண்டும், உடனே ஏற்பாடு செய் என்று வெளியே நின்று விட்டார். அங்கதன் ஓடினான். அந்தப்புறத்துக்குள் ஓடினான். அங்கே சுக்ரீவன், அவருடைய மனைவி, அங்கதனுடைய தாரை, இவங்க 3 பேரும் இருந்தார்கள். குடிபோதையில் மது மயக்கத்தில் அவங்க 3 பேரும் இருந்தார்கள். அப்போது ஓடிப்போய் சுக்ரீவா, சித்தப்பா, இந்த மாதிரி லட்சுமணன் வந்திருக்கிறார், அவர் கோபமாக வந்திருக்கிறார், உங்களை பார்க்க வேண்டும் என்கிறார், நான் என்ன சொல்வது என்றார். அவன் போதையில் இருந்ததனால் இதையெல்லாம் சட்டவண்டி கொள்ளவில்லை, இதையெல்லாம் கேட்கவில்லை. அவன் அமைதியாகிவிட்டான். அதை ஏதோ சொன்னான், பதில் சரியான பதில் இல்லை. இதை போய் நான் எப்படி சொல்லுவேன் என்று அங்கதன் என்ன செய்யறது தெரியாமல் பக்கத்தில் போய் இவனும் பக்கத்தில் ஒரு வீட்டில் உட்காந்துட்டான். இங்கே லட்சுமணனுக்கு பயங்கர கோபம். இதை என்ன பண்ணால் நேராக கோட்டைக்குள் நுழைய ஆரம்பித்தான். சில பேர் தடுத்தார்கள். அவரையெல்லாம் தட்டி எழிந்து விட்டு உள்ளே போனான். இவன் உள்ளே போகும்போது அடிபட்டவர்கள் கூச்சலிட்டு கொண்டு பயந்து கொண்டு அலறிக்கொண்டு ஓடினார்கள். இவன் ஓடுவதை சில பேர் முறைத்தார்கள், சில பேர் தடுத்தார்கள், சில பேர் பயந்து ஓடினார்கள். தடுத்தவர்களை அடித்து வீசிவிட்டு இவன் கோட்டைக்குள் நுழைந்தான். கோட்டைக்குள் நுழைந்து உள்ளே போகிறான். அப்போது தூரத்தில் வரும்போதே அனுமன் லட்சுமணனை பார்த்து கொண்டான். அனுமன் பார்த்து கொண்டவுடன் அனுமன் லட்சுமணன் வரும் கோபத்தை பார்த்தால் இது ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொண்டு அனுமன் ஓடிப்போனான். அந்த புறத்தில் போய் சுக்ரீவனை பார்க்க போனான். சுக்ரீவனோ நிலை தடுமாறி நிலையில்லாத நிலையில் இருந்தான், போதையில் இருந்தான், பெண்களோடு இருந்தான். இந்த நேரத்தில் நாம் எப்படி போவதென்று அனுமனும் போகவில்லை. அப்போது வேறு வழி இல்லாமல் அனுமனும் அமைதியானான். ஆனால் லட்சுமணனோ உள்ளே கோபத்தோடு வேகமாக வந்து கொண்டிருக்கிறான். இதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் அனுமன் யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கதன் ஒரு விஷயம் பண்ணினான். சுக்ரீவனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவன் அவனிடம் போய் உடனே அந்த சுக்ரீவன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் அவனை எழுப்பக்கூடிய அவ்வளவு நெருக்கமானவன். அதனால் அவங்ககிட்ட போய் சொல்லி, நீ சுக்ரீவனை போய் எழுப்பி இந்த மாதிரி லட்சுமணன் வந்திருக்கிறாங்கிற விஷயத்தை சொல்லு என்றான். அப்போ அவன் போய் பெரட்டி உருட்டி சுக்ரீவனை எழுப்பினான். எந்திரிச்சு இந்த மாதிரி ராமருடைய தம்பி லட்சுமணன் வந்து கொண்டிருக்கிறார், கடும் கோபத்தில் வந்து கொண்டிருக்கிறார், ஆகவே நீ எழுந்திருச்சு கொஞ்சம் நிலைமையை சமாளிக்க வேண்டி இருக்கிறது, எழுந்திருங்கள் என்றான். அப்போதுதான் அவன் எழுந்து உட்கார்ந்தான். எழுந்து உட்கார்ந்த பின்னாடி அங்கதனும் சென்றான், அனுமனும் சென்றான். அப்போது எதற்காக லட்சுமணன் கோபத்தோடு வருகிறான் என்றான் சுக்ரீவன். ஏன்னா போதையில் இருக்கான், எந்த நிலைமை. அப்போது அனுமன் சொன்னான், மன்னா, நான் ஏற்கனவே உங்களிடம் சொல்லியிருக்கிறேன், நாமளும் ராமரும் ஒரு
சத்திய வாக்குறுதி எடுத்திருக்கிறோம். நமக்கு இந்த நாட்டை, இந்த பதவியை நமக்கு சுதந்திரம் கொடுக்க வைக்க வேண்டியது ராமருடைய வேலை. அதை அவர் செய்து விட்டார். அடுத்து நாம் சீதையை, அன்னையை தேட நாம் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அது மழைக்காலம் முடிந்தவுடன் இந்த வேலையை ஆரம்பித்திருக்க வேண்டும். இப்போ இலையுதிர் காலம் வந்து விட்டது. இவ்வளவு நாள் காத்திருந்து நாம் போகவில்லை என்ற காரணத்தினால் கடும் கோபத்தோடு வந்திருக்கிறார் என்ற அந்த உண்மையை சுக்ரீவனிடம் அனுமன் சொன்னான். அப்போதுதான் அவனுக்கு விளங்கியது, ஓ, இவ்வளவு காலம் கடந்து விட்டோமா, நாம் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிவிட்டோமா என்று சுக்ரீவனுக்கு அனுமன் எடுத்து சொன்னபோது தான் புரிந்தது. அப்போது சுக்ரீவன் என்ன செய்வதென்று தெரியாமல், சரி, வரவனை சமாளிக்க வேண்டுமே, என்ன செய்வது, நான் இதோ வந்து விடுகிறேன், அங்கதா நீ போய் லட்சுமணனை அந்தப்புறத்துக்குள் கூட்டி வா என்று ஆணையிடுகிறான். அங்கதன் ஓடுகிறான். ஏன் தாமதம், சித்தப்பா தூங்கிக் கொண்டிருந்தார், அவரை எழுப்புவதற்கு கொஞ்சம் நேரமாகிவிட்டது, மன்னிக்கணும் சாமி, சரி வா போலாம். அங்கதன் வந்தவுடன் அந்த வீரர்கள், படை காவலாளிகள் எல்லாரும் வந்து இவரை லட்சுமணனை தடுப்பது நின்றுவிட்டது. அங்கதன் ஏன்னா அரசகுமாரன், அவன் வந்து வரவேற்கும் போது எல்லாரும் அமைதியாகி வழிவிட்டு பதுங்கி ஒதுங்கி நின்றார்கள். லட்சுமணனை அழைத்து உள்ளே கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து ஒரு ஒரு அழகான ஒரு ரூம்பு, சந்திக்கக்கூடிய பெரிய பெரிய வெளியிலிருந்து வந்த பெரியோர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரூம்பு கூட்டிகிட்டு போனான். அப்படி வர்ற வழியிலெல்லாம் அவன் கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தான், கிஷ்கிந்தை நகரம் அழகான வீடுகள், சின்ன சின்ன வீடுகள், அழகான வீடுகள். எல்லாரும் இவனை வழிவிட்டு ஒதுங்கி லட்சுமணனை வேடிக்கை பார்த்தார்கள். ஏனென்றால் அவர்களெல்லாம் வானரர்கள், காட்டுவாசியைப் போல. ஆனால் இவன் நகரத்திலிருந்து ராஜாவைப் போல கம்பீரமாக கையில் வில்லும் அம்போடு பார்ப்பது மற்றவங்களுக்கு ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருந்தது. எல்லாரும் இவனை வேடிக்கை பார்த்தார்கள். இவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே வந்தான். அவ்வளவு அழகான கிஷ்கிந்தை நகரத்தில் இவன் சுக்ரீவனுடைய வீடு அழகான அரண்மனை மாதிரி வீடு. அந்த வீட்டுக்குள் கூட்டிகிட்டு போய் ஒரு அறைக்கு கூட்டிகிட்டு போனான். அந்த அறையில் தங்கத்தால் பூசப்பட்ட, வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான இருக்கைகள் கிடந்தது. சேர்கள் அங்கே போடப்பட்டிருந்தது. சுவாமி, இதில் அமருங்கள், இதோ வந்து விடுவார், நான் போய் சொல்கிறேன் என்று அங்கதன் அக்கட்டை சென்று விட்டான். அப்போது சில நேரம் ஆகியது. அப்போது லட்சுமணன் தூரத்திலிருந்து கவனித்தான். சுக்ரீவன் கடும் கோபத்தில் இருக்கிறார். ஆகவே பக்கத்தில் இருந்த தாரை, நீ போய் முதலில் சமாதானப்படுத்து, நீ கொஞ்சம் புத்திசாலி, அதனால் லட்சுமணனிடம் பேசி முதலில் நீங்கள் சமாளியுங்கள், நான் வந்துவிடுகிறேன் என்று தாரையை அனுப்பினார். தாரையும் போதை மயக்கத்தில் இதுவரை போதையில் இருந்தவள், முகமெல்லாம் கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு கிளம்புறா. ஆனால் தூங்கி எந்திரிச்சு ஒரு வயசு புள்ள, புதுசாக கல்யாணம் ஆன பெண்ணு காலையில் தூங்கி எந்திரிச்சு வெளியே வரும்போது எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தாரை இருந்தாள். அந்த தாரை அதுவும் கால் நடந்து வருகிறாள், தள்ளாடி கொண்டு வருகிறாள். காரணம் போதை. அந்த காலத்தில் பெரும்பாலும் இந்த குரங்கினங்கள் எல்லாமே ஜாலியாக இருக்கணும்னா எல்லாம் மது அறிந்துவிடும். அது மதுன்னா காய்ச்சி சாராயம் இல்லை, அது வந்து மரத்தில் பனங்கல் போல அவர்களே தயார் செய்து, அது விசேஷமாக சுக்ரீவன் ராஜ குடும்பத்துக்கு வரும். அது எல்லாருமே குடிப்பாங்க. அப்படி குடிச்சிட்டு போதை மயக்கத்தில் உருண்டு கிடந்தவர்கள் இப்போ எந்திரிச்சு நடக்கிறா. அது தள்ளாடி நடக்கிறா. தள்ளாடி போய் வணங்குகிறாள். இவளுடைய உடைகள் சீர்குலைந்து இருப்பதை பார்த்துட்டு லட்சுமணன் வந்து தலையை கீழே போட்டு கொண்டான். அவன் ஏனால் அடுத்த பெண்ணை நேரிட்டு பார்க்க மாட்டான் அல்லவா, அதனால் தலையை கீழே போட்டு கொண்டான். தலை கீழே போட்டபடியே அவன் கடுமையான வார்த்தைகளை சொன்னான். இந்த நாடும் இந்த செல்வாக்கும் இவ்வளவு வசதியும் சுக்ரீவனுக்கு வந்ததென்றால் அது என்னுடைய அண்ணன் ராமனால் வந்தது. அவன் நினைத்திருந்தால் அவருக்கோ வாலிக்கோ என்ன சண்டை, என்ன பிரச்சனை, ஒன்றும் கிடையாது. வாலிக்காகத்தான் வாலியை
சுக்ரீவனுக்காகத்தான் வாலியை கொன்று இந்த நாட்டினுடைய அரசனாக்கினான் ராமர். ஆனால் அவருக்கும் ஒரு தேவை இருக்கிறது. இந்த வேலை முடிந்தவுடன் அந்த சீதையும் தேடும் பணியில் இவன் இறங்கியிருக்க வேண்டும். மழைக்காலம் உங்களுக்கு வாய்ப்பாக கொடுத்தது, இது இலையுதிர் காலமும் 1 மாதம் கடந்து விட்டது. ஆனாலும் இவர் அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது இது நியாயமில்லை. அவருக்கு கோபம் வந்தால், ராமருக்கு கோபம் வந்தால், கோதண்டத்தை கையில் எடுத்தால் இந்த உலகமே தாங்காது என்பதை நான் சுக்ரீவனுக்கு எச்சரிக்கிறேன். போய் சொல்லுங்களேன். அப்படியல்ல சாமி, தார சொல்கிறாள். அப்படியல்ல சாமி, அவர் அப்படி மறந்துவிடவில்லை, அப்படி நன்றி கெட்டவரும் அல்ல. அவர் கொஞ்சம் காலந்தாமதம் ஆகிவிட்டதை தவிர மற்றபடி உங்களை மறக்கவில்லை, நன்றியை மறக்கவில்லை, எதையுமே அவர் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா தாரை. இப்போது எங்கே சுக்ரீவன் அப்படிங்கிற போது, வாருங்கள் வாருங்கள் போகலாம்னு உள்ளே அழைச்சிட்டு போகிறேன். அங்கே சுக்ரீவனும் ஊர்மையும் அவளுடைய மனைவியும் உட்கார்ந்திருக்கிறார்கள், மற்ற பெண்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள். லட்சுமணனை கண்டவுடன் சுக்ரீவன் எழுந்து கை நீட்டுகிறான், கையை பற்றுகிறான். இவன் எழுந்து நிற்பதனால் அவள் மனைவி, அங்கிருந்த பெண்கள், அங்கிருந்த எல்லாருமே எழுந்து நிற்கிறார்கள். அப்போ லட்சுமணன் போய் அமர்ந்து, இப்போது அண்ணன் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். மழைக்காலம் முடிந்தவுடன் நீங்கள் உங்கள் வரவை எதிர்பார்த்தார். ஆனால் நீங்கள் நன்றி மறந்து இதுவரை அதை கவனிக்காமல் இருந்து விட்டீர்கள் என்று கடுமையான வார்த்தையை சொல்கிறான். அப்போது சுக்ரீவன், மன்னிக்க வேண்டும், நான் காலம் தாழ்ந்தது கொஞ்சம் தவறுதான். இவ்வளவு நாளை என் மனைவி பிரியாமல் பயந்து காட்டில் வாழ்ந்து தவித்ததினால் திடீரென்று இந்த ராஜபோகம், இந்த அமைதி, இந்த சந்தோஷம், பக்கத்தில் மனைவி, மற்ற பணிப்பெண்கள், இப்படி எல்லாம் இருந்ததை நினைத்து அந்த சுகபோகத்தில் கொஞ்சம் மயங்கி காலதாமதமாகிவிட்டது ராஜகுமாரா. அதனால் தப்பு என் பேரில்தான். ஆனால் நான் மறக்கவில்லை. இப்போதே நான் ஆள்களை அனுப்புகிறேன். நீலனை அழைத்து நமது படைகளையெல்லாம் திரட்டி வரும்படி, அனைவரையும் வீடு தவறாமல் வீட்டுக்கொரால் கிளம்பி வரும்படி நம்ம படை வீரர்கள் ஆங்காங்கே எல்லாம் இருப்பவர்களை எல்லாம் அழைத்து திரட்டி வரும்படி ஆணையிட்டு விட்டேன். இதோ படை வந்து கொண்டிருக்கிறது. நாம் இப்போதே கிளம்பி ராமரை பார்க்கலாம். நான் அதற்காக தயாராக இருக்கிறேன் சுவாமி என்றான். ரொம்ப நன்றி. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், நம்ம அண்ணனை பார்க்க கிளம்பலாம் என்கிறான். அப்படி ஒன்றுமில்லை என்று சொல்லி லட்சுமணன் எழுந்து நிற்கிறான். சுக்ரீவனும் எழுந்து ராமரை பார்க்க அந்த ரிஷிமுக மலைக்கு கிளம்புகிறார். தேர் தயாராகிறது. அந்த தேரில் சுக்ரீவனும் லட்சுமணனும் ஏறுகிறார்கள். பின்னாடி பாதுகாப்புக்காக ஆயுதங்களோடு சில வீரர்கள் தேரை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சுக்ரீவன் லட்சுமணன் ராமரை சந்திக்க செல்கிறார்கள். சுக்ரீவன் போய் இறங்கி, தேரிலிருந்து இறங்கி ரிஷிமுக மலைக்கு அந்த குகைக்கு நடந்து செல்கிறான். பின்னாடியே அந்த படையும் வந்து கொண்டிருக்கிறது. இவர் சென்றவுடன் ராமர் வெளியே கை நீட்டுகிறார். 2 பேர் கைகளை கோர்த்து கட்டி அணைத்து தழுவிக்கொள்கிறார்கள். அப்போது, சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் என்று காலை தொடுகிறான். நீ மன்னிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தப்பு எதுவும் செய்யவில்லையே சுக்ரீவா, காலம் தாழ்ந்து விட்டது என்று ஞாபகப்படுத்துவதற்காகவே லட்சுமணன் அனுப்பினேன் என்கிறார் ராமர். ரொம்ப சந்தோஷம் சாமி, நான் மறக்கவில்லை. இருந்தாலும் கொஞ்சம் காலம் தாழ்ந்து விட்டேன். திடீரென்று கிடைத்த அரசு பதவி, அமைதியான வாழ்க்கை, சந்தோஷமான மனைவி, இதனால் வரையில் பிரிந்த மனைவி, அதனால் கொஞ்சம் தாழ்ந்து விட்டேன், மன்னித்து விடுங்கள். இப்போது வேலை துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. நமது படைகளை திரட்ட நீலன் போயிருக்கிறான். அவர்களையெல்லாம் துரிதப்படுத்த இன்னும் பின்னாடி சில வீரர்கள் போயிருக்கிறார்கள். எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார், அப்படி வருவார்கள் என்று பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய புழுதி கிளம்புகிறது. சூரியனை மறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய புழுதி கிளம்புகிறது. என்ன என்று இவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு வானரப்படை கூட்டம் அங்கே வந்து கொண்டிருக்கிறது. அந்த படைகளெல்லாம் சுக்ரீவனை வணங்கிவிட்டு அங்கே நின்றது. சாமி, இதோ என்னிட வானர படைகள் வந்துவிட்டன. இப்போது நீங்கள் ஆணையிடலாம். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று ஆணையிடுங்கள் என்கிறான் சுக்ரீவன். அப்போது ராமர், சுக்ரீவா,
நான் கட்டளையிடுவது நியாயமாக இருக்காது, நீதான் கட்டளையிட வேண்டும். நீதான் அவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு கட்டளையிட வேண்டும். நீதான் இந்த நாட்டினுடைய அரசன். ஆகவே நீயே கட்டளையிடு என்று சொல்கிறார் ராமர். சுக்ரீவன் தன் அருகில் உள்ள வினதன் என்ற சேனாதிபதியை அழைத்தான். அவனிடம், வீரனே, ஆற்றலும் வீரமும் மிக்க வானர வீரர்களை அழைத்து கொண்டு கிழக்கு நோக்கி செல். மலைகள், நதிகள், காடுகள் போன்ற இடங்களில் அவர்களை கொண்டு சீதையை தேடு. அத்துடன் ராவணன் வாழும் இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இவ்வாறு தேடிவிட்டு 1 மாதத்திற்குள் திரும்பி வர வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். பின்னர் அக்னிகுமாரனான நீலனையும் வாயுகுமாரனான அனுமனையும் கரடியான ஜாம்பாவனையும் இவ்வீரர்களை அழைத்து, நீங்கள் தென் திசை செல்லுங்கள். உங்கள் படைக்கு அங்கதன் தலைவனாக இருக்கட்டும். விந்திய மலை தாண்டி செல்லுங்கள். நர்மதை ஆறு தொடங்கி தெற்கில் உள்ள எல்லா பகுதிகளையும் தேடுங்கள். ஓரிடம் கூட பாக்கிவிடக்கூடாது. பின்னர் காவிரி நதியும் பாண்டிய நாட்டையும் கபாடபுரத்தையும் அடையுங்கள். அங்கெல்லாம் தேடிவிட்டு கடலை கடந்து சென்றால் இலங்கை அடையலாம். ராவணனுடைய நகரம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். எனவே அந்த இடத்தில் மிக நுட்பமாக தேட வேண்டும். இவ்வாறு தேடிவிட்டு குறிப்பிட்ட 1 மாத காலத்துக்குள் திரும்பி வந்து விட வேண்டும். இல்லையென்றால் கடும் தண்டனைக்கு ஆளாவீர்கள். ஆகவே நீங்கள் தென் திசை நோக்கி செல்லுங்கள் என்று இந்த அனுமன், நீலன், ஜாம்பவன், அங்கதன் போன்ற மிகப்பெரிய வீரர்களை தென் திசைக்கு அனுப்புகிறான். பின்னர் தாரையின் தந்தையான சுசேனனை அழைத்து, மாமா, தாங்கள் இந்திரனைப் போலவும் கருணனைப் போலவும் ஆற்றலுடையவர்கள். மரீசியின் புதல்வன், சிறந்த மதிநுட்பம் வாய்ந்த பெற்றவர். பராக்கிரமம் மிக்க நம் வீரர்களை அழைத்து கொண்டு தாங்கள் மேற்கில் சென்று தேட வேண்டும். சூரம், பீமம் முதலிய நாடுகளில் சீதை தேன்படுகிறாளா என்று ஆராய்ந்து அறிதல் வேண்டும். அஸ்திரகிரி என்று தேடிவிட்டு 1 மாதத்துக்குள் திரும்புங்கள். பின்னர் சுக்ரீவன் சதாபலி என்ற வானர வீரனை தன்பால் அழைத்து, வீரனே, இமயமலை அலங்காரமாக உடைய வடதிசைக்கு நீ செல். நம்முடைய வானர வீரர்களில் தேர்ந்தவர்களை அழைத்து கொண்டு போ. அது அங்கே மிலேச்சம், பிரஸ்தலம், புலிதம், காம்போச்சம், யவம் போன்ற இடங்களில் சீதையை தேடுங்கள். ராவணன் சீதையை எங்கு ஒளித்து வைத்திருந்தாலும் விடாதீர்கள். சீதையை ராவணன் இருக்குமிடத்தை நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்து விட்டால் நானும் ரகுராமரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைவோம். அதன் பின்னால் என்னால் வழங்கப்படும் பெரும் செல்வத்தை கொண்டு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கவலையின்றி சந்தோஷமாக வாழ்வீர்கள் என்று கூறினார். இப்படி 4 திசைக்கு எல்லாத்தையும் அழைச்சி விட்டு அனுப்பிவிட்டு கட்டளையிட்டு விட்டு 4 திசைக்கு போகக்கூடிய வீரர்கள் தலைவர்களை எல்லாம் அறிவித்து விட்டு நீங்கள் செல்லலாம் என்று சொன்னான். அப்போது அனுமரை அழைத்தான். அனுமரை தனியாக அழைத்தான். வாயு புத்திரனே, என் அருமை நண்பனே, தென் திசைக்கு நீ செல்கிறாய். காரணம், அன்னைக்கு ராவணன் தென் திசையை நோக்கி தூக்கி செல்லும் போது நாம் பார்த்தோம், அநேகமாக அவன் தெற்கு தான் இருக்க வேண்டும், இலங்கையில் தான் இருக்க வேண்டும் என்று நம்மளுடைய யூகம். ஆகவே தான் உன்னை அங்கே நம்பிக்கையுள்ள அனுமனை அங்கே அனுப்புகிறேன். அனுமனே, நீ நல்ல செய்தியோடு வர வேண்டும். அங்கதான் சீதை அன்னை கட்டாயம் இருப்பார்கள். நீ தேடி கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்கிறான். அப்போது ராமர் கிட்ட சுக்ரீவனிடம் ஆசி வாங்கி கொண்டு ராமரிடம் போய் நிற்கிறார் அனுமன். ராமரும் சொல்கிறார், வாயுபுத்ரா, உன்னால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீ நல்ல செய்தி கொண்டு வருவாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நான் உனக்கு ஒரு அடையாள பொருள் தருகிறேன். நீ சீதையை பார்க்கும்போது எனது தூதுவன் என்று அவளுக்கு தெரிய வேண்டுமல்லவா? அதற்காக இதோ என் பெயர் பறித்த ஒரு மோதிரத்தை, கணையாளியை தருகிறேன். இதை நீ வைத்துக்கொள். சீதையை இதை காட்டினால் அவள் புரிந்து கொள்வாள். அதோடு நான் சில விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கொள் என்று சீதைக்கும் ராமருக்கும் இருந்த ஒரு சில அந்தரங்க விஷயங்களை, அவர்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் தெரிந்த சில விஷயங்களை அனுமனிடம் சொல்லி
அவரை ஆசீர்வாதம் பண்ணி தென் திசைக்கு அனுப்புகிறார். அவர்களும் அந்த 4 பேரும் அவர்களுடன் சில வீரர்களை கூட்டிக் கொண்டு தெற்கு நோக்கி நடக்கிறார்கள். அப்போது ராமன் சுக்ரீவனை கூப்பிட்டு, எல்லா திசைக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திசைக்கும் செல்பவர்களிடம் அந்தந்த ஊர் பெயர் சொல்கிறாயே, இந்த நாட்டை பற்றி நீ இவ்வளவு எப்படி தெரிந்து கொண்டாய் என்று ராமர் கேட்கிறார். அப்போ சுக்ரீவன் சொல்கிறான், என்னன் அண்ணன் அடித்து நான் ஒளிந்து வாழ்வதற்காக நாடு நாடாக ஓடினேன். அப்பவும் அவன் அங்கெல்லாம் துரத்தி வந்து என்னை அடிப்பான். அப்படி ஓடி ஒளிந்து கொஞ்சம் சிறிது காலம் வாழ்ந்ததனால் அந்த ஊர் பெயரெல்லாம் எனக்கு தெரியும் என்கிறான். இங்கே எல்லாம் இருந்தால் எங்கிருந்தாலும் அவன் தேடி வந்து ஒவ்வொரு நாளும் அடிப்பான். நான் தப்பித்து பிழைத்தேன் என்று ஓடிக்கொண்டே இருந்தேன். இந்த ரிஷிமுக பர்வத மலையில் சுவாமிஜியினுடைய அந்த மாதங்க முனிவர் சுவாமிஜியினுடைய சாபம் இருந்ததனால் நான் இதுவரை தப்பித்தேன் சுவாமி, இல்லை என்றால் என்னை அடித்தே கொன்னிருப்பான் என்றார். அப்படியே கட்டி அணைத்து கொண்டார் ராமர். தென் திசை வடதிசை போனவர்கள் திரும்பி வந்தார்கள். 1 மாதத்தில் காணவில்லை என்ற செய்தியோடு மேற்கு திசை போனவர்களும் திரும்பி வந்தார்கள். கிழக்கு திசை போனவர்களும் திரும்பி வந்தார்கள். எல்லாரும் 1 மாதம் கழிந்தது. எல்லாரும் சீதையை காணவில்லை என்ற செய்தியோடு வந்தார்கள். ஆனால் தென் திசைக்கு போனவர்கள் மட்டும் வரவில்லை. என்ன நடந்தது? நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ராம் ராம் ராம்.